இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மில்க் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு ரிக்வெஸ்டட் ரெசிபி தான். ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டாவது மில்க் சாக்லேட் போடுங்க சிஸ்டர்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இது ரொம்பவே ஈஸி தான். நம்ம ஆல்ரெடியே டார்க் சாக்லேட் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மெத்தட் தான். ஆனால் கொக்கோ பவுடருக்கு பொதுவாக நம்ம பால் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. அதுக்கு பொதுவாக நம்ம போன வீடியோவில் பட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவும் டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சிடணும். அதுக்கு மேலேயே ஒரு பாத்திரம் வச்சு விட்டுடணும். இப்போது நான் 1/3 கப்பு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். அரை கப்புக்கும் கம்மியாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதுலேயே அரை கப் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். இந்த பால் பவுடர் நம்ம ஹோம்மேட் பால் பவுடர் தான். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க அதை ரெஃபர் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த பால் பவுடரை ஆட் பண்ணிக்கணும். இந்த பால் பவுடர்லேயே சர்க்கரையெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ தனியாக பவுடர் சுகர் ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் பவுடர் பண்ண சர்க்கரையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரை கப் பால் பவுடர் தான் ஆட் பண்ணணும்னு சொல்லி கம்பல்சரி எல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் பால் பவுடர் அளந்து எடுத்துக்கலாம். ஆனால் அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் அரை கப் பால் பவுடர் தான் ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லி கம்பல்சரி கிடையாது. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் பால் பவுடரை அளந்து எடுத்துக்கலாம். ஆனால் அதே கப்பில் 1/3 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். இல்லைனா நீங்கள் 1/4 கப் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணாலுமே அது கரெக்டாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் எடுக்கிற கப் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். இதுதான் கான்செப்ட். இப்போ இதுலேயே பால் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி டார்க் சாக்லேட் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருந்தோம். அப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம பட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ரெசிபியில் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பட்டரும் பவுடர் பண்ண சுகரும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு, எனக்கு ஒன்றா வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டபுள் பாயிலிங் மெத்தட்க்கு யூஸ் பண்ணுற இந்த பாத்திரம் நல்லா ட்ரையாக இருக்கணும். ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த பட்டர் தனியாக திரிஞ்சு வந்துடும். இப்போ நீங்கள் இதே ரெசிபியில் பட்டர் ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற டபுள் பாயிலிங் மெத்தட்க்கு அந்த பாத்திரம் நல்லா ட்ரையாக இருக்கணும். ஒரு ட்ராப் தண்ணி கூட இருக்கவே கூடாது. இப்போ இந்த சாக்லேட்டோட எக்ஸாக்ட் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மில்க் சாக்லேட்டில் டெசிகேட்டட் கோகோனட் வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இது ஷாப்பில் உள்ள சாக்லேட்ஸ் எல்லாம் விடவே ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பட்டரும் வேணாம் அப்படின்னா நீங்கள் நெய்யும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய்யும் வேணாம் பட்டரும் வேணாம் அப்படின்னா நீங்கள் டால்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஹெல்த் வைஸ் பார்க்கும் பொழுது தேங்காய் எண்ணெய் தான் ஹெல்த்துக்கு நல்லது. நிறைய குட்டீஸ் அதிகமாக சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம சாக்லேட்ஸ் அதிகமாக கொடுக்கறதுக்கு ரொம்ப பயப்படுவோம். ஆனால் நம்ம இந்த மாதிரி சாக்லேட்ஸை வீட்லேயே ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே லைக் பண்ணியும் சாப்பிடுவாங்க. அது ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், லைட்டாக திரண்டு வரும், ஒட்டுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ அவ்வளோதான். அடுத்து நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். வெண்ணிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான். இருக்கவங்க ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ அவ்வளோதான். அடுத்து நான் சாக்லேட் மோல்டில் நம்ம ரெடி பண்ண இந்த மில்கை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் மோல்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஃப்ரிட்ஜில் உள்ள ஐஸ் கியூப் ட்ரேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம டார்க் சாக்லேட் ரெசிபிக்கு அப்படி தான் பண்ணியிருந்தோம். நீங்களும் அதே மாதிரி ஐஸ் கியூப் ட்ரேஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சின்ன சின்ன டம்ளர்ஸு சின்ன சின்ன கப்ஸ் எல்லாம் இருந்தால் கூட அதுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த சாக்லேட் மோல்டில் ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரானா பரவாயில்ல, கடைசியில் நம்ம ஈக்குவல் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இதை நான் ஒரு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 3 to 5 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலே நல்லாவே செட் ஆகிடும். ஃப்ரீசர் கிடையாது, ஃப்ரிட்ஜே போதும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கப் இருந்தால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. இந்த சாக்லேட் மோல்டோட அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம சாக்லேட்ஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து எடுக்க நல்லாவே வரும். ஷேப் சேஞ்சே ஆகாது, பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் ஸ்டார் ஷேப்பில் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மோல்டு இல்லாமையும் நம்ம சாக்லேட்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஷேப்பாக சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ அந்த சின்ன கப்பில் இருந்தும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக ப்ரெஸ் பண்ணதுமே அப்படியே அழகாக வந்துருச்சு. ரொம்ப ஹெல்த்தியான பால் பவுடர் யூஸ் பண்ண சாக்லேட் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ரெசிபியை நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணி செஞ்சுக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், நெய் ஆட் பண்ணியும் பண்ணலாம், பட்டரும் ஆட் பண்ணலாம். ஆனால் நார்மல் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிட வேணாம், அது நல்லா இருக்காது. ஒன்று தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா நெய் ஆட் பண்ணுங்கள், அப்படியும் இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3 ஆப்ஷனு, இது 3 வேணாம் அப்படின்னா நீங்கள் டால்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம். இந்த 4த்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நம்மளாலேயும் வீட்டில் பர்ஃபெக்டான சாக்லேட்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். இது ரொம்ப சாஃப்டாக சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சாக்லேட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குட்டீஸோட மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்கும். குட்டீஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். நம்ம பால் பவுடர்லேருந்து சாக்லேட் வரைக்கும் எல்லாமே ஹோம்மேட் தான். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நீங்கள் நம்ம சேனலில் இருந்து ஏதாச்சும் ரெசிபிஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா jkrecipe786@gmail.com இந்த மெயில் ஐடிக்கும் jkrecipe786 இந்த இன்ஸ்டா ஐடிக்கும் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.